1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூரியனோட குரு சேர்ந்தால் என்ன மாதிரியான யோகங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. முதன்மை கிரகமான சூரியனோட குரு சேரும்போது என்னென்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், அதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். சாதாரணமாகவே சூரியன் எல்லாத்துக்கும் தலைமை கிரகம் இல்லையா? குரு ஆசாம். அப்போது சூரியன் வீரத்தை குறிக்கக்கூடியது, குரு அறிவை குறிக்கக்கூடியது. அது பெரிய பெரிய அரசர்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய நாட்டோட முதன்மை தலைவர்கள்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆன்மீக தலைவரை கண்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்கல்ல, ராஜகுருன்னு சொல்லுவோம்ல. உதாரணத்துக்கு போப்பாண்டவர் இருக்கார்ல, போப்பாண்டவரை எல்லாரும் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட போய், நம்ம ஊரில் சில உயர்ந்த அந்த ராஜநிலை சன்னியாசிகள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்கல்ல. அது மாதிரி ஒரு அரச சபையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜகுரு, அரச சபை, இன்னொரு பக்கம் ராஜகுரு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன பண்ணுவாங்க, சூரியன் குருவோட சேர்க்கை நம்ம அப்படி தான் பார்க்கணும். சூரியனும் குருவும் ஒரு வகையில் ஒரு நட்பு கிரகங்கள். சூரியனை நம்ம சிவன் அப்படின்னு சொல்லுவோம், சூரியனை நம்ம ராஜான்னு சொல்லுவோம், ஏன்னா அவர் தான் அரசன். இன்னொரு பக்கம் குருவையும் நம்ம ராஜா அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒன்று சேரும்போது என்ன சொல்லுவோம்னா சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிவிடுவோம். சிவராஜ யோகம் இருக்கிறது ஜோதிடத்தில் ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான யோகங்கள், ஆயிரக்கணக்கான யோகங்களை பேசினா கூட ஒரு டாப் 10 யோகங்கள்னு ஒரு 10-12 யோகத்தை தான் நம்ம கணக்கில் எடுப்போம். அந்த யோகங்களில் முக்கியமான யோகம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது. அரசியல் ரீதியாக ஒருத்தவங்க ஒரு சாதிக்கணும்னாலும், ஒரு சாதாரண நிறுவனங்களில் உயர்ந்த பொறுப்பை பிடிக்கணுன்னாலும், அல்லது ஒரு தனியார் நிறுவனம் எங்கே வேணாலும் அந்த டாப் லெவலில் சொன்ன ஒரு டெசிக்னேட்டட் போஸ்டிங் இருக்காங்கல்ல, தாலுக்கா ஆஃபீஸில் வேலை செய்யலாம், தாசில்தாராக வேலை செய்கிறது, பேங்க்கில் வேலை பார்க்கலாம், பேங்க் மேனேஜராக இருக்கிறது, இப்படி அந்த டெசிக்னேஷன் சொல்லிட்டு வரோம்ல. இதில் ரொம்ப முக்கியமானது தான் பார்த்திங்கன்னா இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது. சிவராஜ யோகம் இருக்கிறவங்க அவங்க தான் இந்த அரசியலில் ரொம்ப உயர் பதவியை பிடிச்சிட்டு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தோம்ல, கலைஞருக்கு சிவராஜ யோகம் இருந்தது அவருடைய ஜாதகத்தில்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொன்னோம். சூரியனும் குருவும் ஒன்று பார்த்துக்கும், நல்ல இடங்களில் மறையாமல் பார்த்துக்கும். அதே போல் விஜயோட ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா குரு கும்பத்திலிருந்து 5ஆம் பார்வையாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கும், அதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே போல் தான் பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம் உள்ளவர்கள் நிறைய பேர் அமைச்சர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், தனியார் துறையில் டாப் லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அந்த டெசிக்னேட்டட் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தில் ஒரு யோகம் இந்த சிவராஜ யோகமாக இருக்கணும். குறைந்தபட்சம் அந்த வார்டு கவுன்சிலர் நின்று ஜெயிக்கிறாங்க பாருங்க ஊராட்சி மன்றத்தில், அவர்களுக்கு கூட இந்த அமைப்பு இருக்கும். எவ்வளோ வசதி இருந்தாலும் ஜெயிச்சு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதே போல் ஒரு நாட்டோட குடியரசுத் தலைவராக இருந்தால் கூட அவர்களுக்கு அந்த யோகம் இருக்கும். அதில் ஒரு யோகம், அந்த ஒரு 4-5 யோகத்தில் ஒரு யோகம் தான் இந்த சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் ஒரு ஜாதகத்தில் சிவராஜ யோகம் தான். ஆனால் இங்கே என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனோட ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அஸ்தங்கம் ஆகிடும். அஸ்தங்கம்னா பஸ்பம் ஆகிடும். நெருப்புள்ள சூரியன், அந்த 2 நட்பு கிரகமாக இருந்தால் கூட, இப்போ சூரியனுக்கும் குருவுக்கும் அஸ்தங்கமாகாத குரு சூரியனோடு சேர்ந்திருந்தால் இந்த யோகத்தை கொடுக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது இந்த அஸ்தங்கமாகாமல் குருவும் சூரியனும் இன்னொரு கிரகமாக சேர்ந்திருந்து அது 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். அது 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், பாவக்கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இதுக்கு கிடைத்தால் பலன்கள் சற்று குறைவாக இருக்கும் அல்லது தள்ளி போகும். இதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால் 6, 8, 12 மறைஞ்சால் பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றாலும் முழுமையான பலன் கிடைக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் சூரியனோட குரு அஸ்தங்கம் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்தது சூரியனும் குருவும் பார்வை பெறுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. குரு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் இடத்தை பார்க்கும், 9ஆம் இடத்தை பார்க்கும். அந்த இடத்துல சூரியன் இருந்தாலும் இந்த சிவராஜ யோகம் உண்டு. அதே போல் குரு வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கணும். எப்படின்னா தனுசு குருவோட வீடு, சிம்மம் சூரியனோட வீடு. அப்போ சிம்மத்துக்குரிய சூரியன் தனுசுலேயும் தனுசுக்குரிய குரு சிம்மத்துலேயும் இருந்ததுன்னா இது பரிவர்த்தனை யோகம்னு பேர். அதே போல் மீனத்துக்குரிய குரு சிம்மத்திலும், சிம்மத்துக்குரிய குரு மீனத்தில் இருந்தாலும் அந்த இது உண்டு. ஆனாலும் இது 6, 8, 12 இருக்குதாங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். இப்படி பார்க்கும்போது தான் இந்த சிவராஜ யோகம்ங்கிறது முக்கிய யோகமாக கருதப்படுகிறது. சிவராஜ யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில்
ஏதாவது ஒரு வகையில் மேலே வந்துடுவாங்க. அது வந்து பங்கப்படாமல் இருக்கணும். 6 8 12 மறைஞ்சிட்டு மற்ற கிரகங்களோட பாவக்கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெறாமல். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சூரியன் குருவும் தான் சேர்ந்துருக்கும்பாங்க. ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது கூட இன்னும் 2 கிரகம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி வரும்போது தான் இந்த சிவராஜ யோகம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்கும். அதனால் சூரியனும் குருவும் எந்த வகையில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அது எல்லா வகையிலுமே யோகமாக தான் வேலை பார்க்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ சிவராஜன் அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துக்கு அதுக்கு உரிய கோயில்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிவனுக்கு ரவின்னு ஒரு பேர் இருக்கா, சூரியன் தானே ரவி. அப்போ ரவீஸ்வரர் கோயில் வந்து நல்லா இருக்கும் இல்லையா? அதே போல் நிறைய ஈஸ்வரர் கோயில்களில் இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். எல்லா ஊர் பக்கத்துலேயுமே இருக்கும். வருஷத்தில் 1 நாள் 2 நாள் அந்த சிவலிங்கத்தின் மேலே வந்து படும் சார் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இடங்களில் உள்ள சிவன் கோயில்களை வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வழிபடுதல் வந்து இந்த சிவராஜ யோகம் உள்ளவர்களுக்கான ஒரு நல்ல அவங்களோட இதை வந்து இன்னும் வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை வந்து இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். இந்த சிவராஜ யோகம் வந்து பங்கப்படாமல் இருக்கிற பல பேருக்கு வந்து அரசு வேலைவாய்ப்பே கிடைக்கும். வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு, ஒரு சிலர் கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், பெரும்பாலானவர்களுக்கு இந்த விஏஓ ஆர்ஐலாம் வராங்க பார்த்தீங்களா, அந்த நேரடியாக இந்த வருவாய்த்துறையில் உள்ளவங்க பலரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு சிவராஜ யோகம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தங்களுக்கு வீட்டில் அவங்களுக்கு ஜாதகத்தில் சிவராஜ யோகம் இருந்தால் அரசு அல்லது அரசு சார்ந்த பணிகள்லேயோ பொறுப்புகள்லேயோ அவங்க கண்டிப்பாக போவாங்க. அப்படி அவங்க போகாட்டி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாவது போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக கண்டுபிடிக்கலாம். அவங்க குடும்பத்துக்கு ரிலேஷன் யாராவது நெருக்கமானவர்களை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களாம் நிறைய பேரை பார்க்கலாம். அதனால் சிவராஜ யோகத்தை நல்ல மாதிரி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் சூரியனும் சேர்கிற மாதிரி சில பெயர்கள் வரும். அஜய் விஜய்ங்கிற பெயர்கள் கூட சில நேரங்களில் வந்து சிவராஜ யோகத்தை குறிக்கக்கூடிய பெயர்களாக இருக்கும். ரவிக்குமார், ரவிங்கிறது சூரியன், குமாருங்கிறது குரு, ராஜ்குமார் அதே போல் வந்து இது போல் நிறைய பெயர்கள் இருக்குது. பரமசிவம் அப்படிங்கிற பேரே வந்து பார்த்தா கூட அது சூரியன் குருவை குறிக்கக்கூடிய பேராக தான் இருக்கும். அப்போ இந்தந்த பெயர்களை விடுறதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டே வந்தோம்னா சிவா அப்படின்னு சொன்னாலும் சரி, சில பேர் ஸ்ட்ரைட்டாகவே சிவான்னு வச்சுப்பாங்க, இவங்க சிவகுமார்னு சில இடங்களில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே பார்க்கும்போதும் அதுவும் வந்து ஒரு சிவராஜ யோகத்துக்குரிய அம்சமாக பார்க்கப்படுது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் சிவராஜ யோகம் இருந்து அது பயன்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து பாவக்கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெறாமல் இருந்து குரு அஸ்தங்கமாகாமல் இருந்து 6 8 12 மறையாமல் இருந்தால் சிவராஜ யோகத்தோட பலன் வந்து உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு சிவராஜ யோகம் இருக்கும், பெரிய அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க, லேசாக படிச்சுட்டு ஒரு 10th +2 முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வகையில் ஆஃபீஸ் பாயாக போய் ஒரு இடத்துல போய் சேருவாங்க, அட்டெண்டராக சேருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு பெற்று ரிட்டையர்ட் ஆகும்போது செக்ரட்டரி லெவலுக்கு ரிட்டையர்ட் ஆவாங்க. சாமானியனையும் சாதனையாளனாக்கும் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி யோகங்களில் ஒரு யோகம் தான் சூரியனோட குரு சேர்வதற்கான யோகம். அதை ஸ்ட்ரைட்டாக யோகம்னு எடுத்துக்காமல் அதில் என்னென்னலாம் கண்டிஷன் அப்ளைலாம் சொல்லியிருக்கோம்ல, இதை எடுத்துக்கிட்டு இந்த யோகங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் வழிபடுவது ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். இதுதான் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. சூரியனோட குரு சேரும்போது அங்கே சிவராஜ யோகம் ஏற்படும், அதற்கு சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.